அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 15/1/2024 முதல் 12/2/2024 வரை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் மாதமான தை மாதத்தின் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது, தை மாதத்தில் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்கள்ல மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல வழியும் சிறந்த நேரமும் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது சூரியனும் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு பல்வேறு வகையில பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த யோகம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் திட்டமிடக்கூடிய பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதாவது அறுவடை திருநாள் முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் பயணிக்கக்கூடிய வகையில் வழியானது பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்று ஒரு பொதுவான கூற்று ஒன்றானது இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த தை பிறந்தால் பல வழிகளில் செல்வ செழிப்பு சேர்வதோடு மட்டுமல்லாது பல சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை தை மாதம் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் அமரும் போது இந்த தை மாதமானது இனிமையாக பிறக்கிறதுங்க. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தித்து வரக்கூடிய பல்வேறு விதமான உடல்நல சார்ந்த தொல்லைகள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள், கடன் தொல்லைகள் போன்றவை குறையக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது என்பதை முதன்மை கிரகமும் அதிகார ஆளுமை கொண்ட கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது பல வழிகளில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் பிற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது பல வழிகளில் நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுதுங்க. துணிந்து இந்த தருணத்தில் பல முதலீடுகளை கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் பல்வேறு விதமான துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடலாம். அவை அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் அரிய சந்தர்ப்பமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்கள் விலகும். தேர்தல் வெற்றிக்காக மிக வலுவான கூட்டணியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும், நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல சிக்கல்கள் சங்கடங்கள் நீங்கும், தொடர்ந்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வெற்றியை தேடி பெறுவதற்கும் சிறந்த ஒரு அற்புதமான மாதமாக அமைவதற்கான அடித்தளத்தை இடக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் மட்டும் வலுவாக இல்லை. இந்த தருணத்தில் ராகு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ராகு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வலுவான லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் எதிர்பாராத வகையில அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வீற்றிருக்கிறார். 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு ஐயமின்றி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. பல தடைகள் தாமதங்கள் விலகுகின்றன. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும், எதை செய்தாலும் சற்று யோசித்து திடமான மனநிலையுடன் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமருகிறாருங்க. பெரும்பாலும் இந்த
மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் இறுதியில் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். எனவே புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல தடைகள் விலகி நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டாலே நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சாதகமற்ற ஒரு அமைப்பில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வீற்றிருக்கிறார். ஏனென்றால் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஆவணங்களை சரியாக பார்க்க வேண்டும். சில வில்லங்கங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது. எனவே புதிய முதலீடுகள் புதிய சொத்துக்கள் வாங்கும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. விளைபொருளும் விளைச்சலும் அமோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்த அளவிற்கு நிச்சயமாக லாபம் கிடைக்கும். நஷ்டம் ஏற்படாமல் ராகு சனி போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. என்றால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அவை அனைத்தும் தவிடுபடியாக்கப்படும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் வீற்றிருக்கிறாருங்க. குரு விரயத்தில் வீற்றிருப்பதால் விரய செலவுகள் அதீதமாக இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. திருமண வயது வந்தவருக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் நிறைந்திருக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். மேலும் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ரிஷபராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியை தை மாதத்தில் மிக அதீத நன்மையுடன் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் மிக வலுவாக 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல சிரமங்கள் தடைகள் நிவர்த்தி ஆக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும். தொழில் ரீதியாக அதிகாரத்தை அதிகமாக செலுத்துகிறாருங்க சனி. முன்னேற்றத்தை குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை பெற்றுத் தருகிறார். புதிய தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை துணிந்து மேற்கொள்ளலாம். நன்மை நிறைந்தவையாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தை மாதம் முழுவதும் ரிஷபராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்.